அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தோம்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் கேபினெட் மீட்டிங் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதில் 2 முக்கியமான விஷயங்கள பத்தி நமக்கு சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் திங் நமக்கு அ தமிழ்நாட்டுல 2030 வச்சு 2 டார்கெட்ட வந்து சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 20,000 மெகாவாட் சோலார் பவர் பிளான்ட்ஸ் வந்து 2030 இந்த கெப்பாசிட்டில சோலார் பவர் பிளான்ட்ஸ் வந்து 2030க்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு டார்கெட். ஓகேங்களா? 20,000 மெகாவாட்ல சோலார் பவர் பிளான்ட்ஸ். அடுத்ததா பார்த்தோம்னா 2030க்குள்ள நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி இல்ல நம்மளோட அந்த பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல மின் கட்டமைப்புல பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல 50% வந்து ரினியூவபிள் எனர்ஜியா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 2 டார்கெட் வந்து வச்சிருக்காங்க. ஆல்ரெடி இந்தியன் கவர்மெண்ட் பார்த்தோம்னா இந்த ஒரு டார்கெட்ட ஷேர் பண்றாங்க. பஞ்சாமிர்த் அப்படிங்கிற டார்கெட் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல 2030க்குள்ள 50% அந்த பவர் நம்மளுடைய மின் தேவைகள்ல 50% ரினியூவபிள் எனர்ஜிய வச்சு பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரியான ஒரு டார்கெட்ட தமிழக அரசாங்கமும் வச்சிருக்காங்க. அதே மாதிரி 2030க்குள்ள பார்த்தோம்னா 20,000 மெகாவாட் ஆஃப் சோலார் பவர் பிளான்ட்ஸ் வந்து இருக்கணும். சோலார் பவர் பிளான்ட்ஸோட கெப்பாசிட்டி 20,000 மெகாவாட்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதன் மூலியமா நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாகும் அப்படிங்கிறத நேத்து நமக்கு கேபினெட் மீட்டிங்ல பேசப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கு. சரிங்களா? ஸோ முக்கியமான ஒரு விஷயம் டார்கெட்ஸ் 2 குடுத்துருக்காங்க. அந்த 2 டார்கெட்டையும் நம்ம மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்ஸ் கன்டென்ட்டா யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? அடுத்ததா பார்த்தோம்னா, டிஎன்பிஎஸ்சியோட சேர்பர்சன் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரு அவங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ்.கே. பிரபாகர் ஐஏஎஸ் அவர தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன ஆர்டிகிள் கீழ அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர்டிகிள் 316 அதுல 316ல 1க்கு கீழ அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி சேர்பர்சன அப்பாயிண்ட் பண்றது கவர்னர் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ரிமூவல் வந்து பிரசிடென்ட்டோட கையில இருக்கு. இதெல்லாம் பேசிக்கா பாலிட்டில நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள். இவருடைய பதவிக்காலம் அடுத்தது ரொம்ப முக்கியம். 6 வயசு வரைக்கும் பதவியில இருக்கலாம். அல்லது 62 வயது வரைக்கும் பதவியில இருக்கலாம். சரிங்களா? ஸோ புது டிஎன்பிஎஸ்சி சேர்பர்சன் அப்படின்னா எஸ்.கே. பிரபாகர் அவர்கள அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. தமிழக அரசாங்கம் சார்பாக. அடுத்ததா பார்க்கிறப்ப இங்க பெருசா மத்தபடி பார்க்கிறப்ப எடிட்டோரியல் பேஜஸ்லாம் நெறைய டேட்டாஸ் இருந்துச்சு. நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அவ்வளவா எடுத்து பார்க்க தேவையில்ல. சரிங்களா? அடுத்ததா பார்த்தோம்னா, தரங் சக்தி எக்சர்சைஸ். இந்த தரங் சக்தி அப்படிங்கிற எக்சர்சைஸ் அடிக்கடி நியூஸ்ல வந்துட்டே இருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு எக்சர்சைஸா இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியன் ஏர் ஃபோர்ஸோட ஃபர்ஸ்ட் மல்டிநேஷனல் எக்சர்சைஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் மல்டிநேஷனல் அதாவது பன்னாட்டு போர் பயிற்சி. ஓகேவா? ஸோ அது இல்லாம பார்த்தோம்னா, நமக்கு இந்தியாவுல முறையா நடக்குது. இப்பதான் அவங்க இதுவரைக்கும் ஆர்மி, நேவிலாம் கூட மல்டிநேஷனல் எக்சர்சைஸ் நடத்தியிருக்காங்க. ஆனா ஏர் ஃபோர்ஸ் மல்டிநேஷனல் எக்சர்சைஸ் நடத்துறது இப்பதான் நடத்தியிருக்காங்க. சரியா? ஸோ இதனுடைய பேரு தான் நமக்கு தரங் சக்தி அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இன்னொன்னு ஏன் இது இம்பார்ட்டன்ட்டா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 2 கட்டங்களாக நடக்குது. முதல் கட்டம் பார்த்தோம்னா, கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கக்கூடிய சூலூர் ஏர் ஃபோர்ஸ் ஸ்டேஷன்ல நடக்குது. 2வது கட்டம் பார்த்தோம்னா, நமக்கு ஜோத்பூர் ஏர் ஃபோர்ஸ் ஸ்டேஷன்ல வந்து நடக்க போகுது. ஸோ இந்த ஒரு எக்சர்சைஸ் அப்படிங்கிறது இனிமேல் 2 வருஷத்துக்கு ஒரு தடவ நடக்க போகுது அப்படிங்கிறது தான் நமக்கு செய்தியில குடுத்துருக்காங்க. அதான் பையினியல் ஈவென்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஏர் ஃபோர்ஸோட சீஃப் ஆ வி.ஆர். சௌத்ரி வந்து இத சொல்லியிருக்காரு. இந்த மாரி இது வந்து ஒரு பையினியல் ஈவென்ட். பையினியல் அப்படின்னா 2 வருஷத்துக்கு ஒரு தடவ நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ தரங் சக்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நேம் தான் கேட்பாங்க. கேட்டா நேம் தான் கேட்பாங்க. இல்ல யாரு பண்றாங்க அப்படின்னு கேட்பாங்க. தரங் சக்தி அப்படின்னா ஏர் ஃபோர்ஸ் பண்றாங்கன்றது நமக்கு ஞாபகத்துக்கு வரணும். சரியா? நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, நம்ப இந்த வக்ஃப் போர்டு பார்த்திருந்தோம். 1995ல ஒரு வக்ஃப் ஆக்ட் வந்துருந்துச்சு. அத 2013ல ஒரு அமெண்ட்மென்ட் பண்ணியிருந்தாங்க. அடுத்ததா 2024ல ஒரு அமெண்ட்மென்ட் பில் கொண்டு வரப் போறாங்க. அந்த அமெண்ட்மென்ட் பில்லுல பார்த்தோம்னா, முஸ்லிம் பெண்கள வந்து உள்ள கொண்டு வரப் போறாங்க. அந்த வக்ஃப் வாரியத்துக்குள்ள. அதே மாரி பார்த்தோம்னா, முஸ்லிம் அல்லாதவர்களையும் ஒரு 2 பேர் வந்து அந்த வக்ஃப் வாரியத்துக்குள்ள கொண்டு வரப் போறாங்க. ஒரு இடம் வந்து தனிநபருக்கு சொந்தமான இடமா? அல்லது அது அரசாங்கத்தின் நிலத்த இவரு வந்து வக்ஃப் வாரியத்துக்கு தானமாக குடுக்குறாரா?
அப்படிங்கிறதெல்லாம் விசாரிக்கிறதுக்கு முன்னாடி வக்ஃப் ட்ரிபியூனல் அப்படிங்கிறது இருந்துச்சு, தீர்ப்பாயம் அப்படின்னு சொல்லி. இதுக்கப்புறமா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் அந்த மாதிரியான விசாரணைகளை மேற்கொள்வார் அப்படிங்கிற செய்திகள்லாம் நம்ம முன்னாடியே பார்த்திருந்தோம். ஓகேங்களா? ஸோ இது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துச்சு பாராளுமன்றத்துல தாக்கல் பண்ண உடனே. பாராளுமன்றத்துல இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் எல்லாமே என்ன கேட்டாங்க அப்படின்னா, ஒரு கூட்டு பாராளுமன்ற குழு போட்டு இந்த பில்ல அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்க. நமக்கு ஃபர்ஸ்ட் ரீடிங், செகண்ட் ரீடிங்லாம் பார்த்திருப்போம். பார்லிமெண்ட்ல ஒரு பில்ல கொண்டு வந்தோம்னா, செகண்ட் ரீடிங்ல கமிட்டி ஸ்டேஜ், டிஸ்கஷன் ஸ்டேஜ் அதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதுல ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி போடணும் அப்படிங்கிறத எதிர்க்கட்சிகள் வந்து வலியுறுத்தினால அரசாங்கம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி அப்படிங்கறத அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ஸ்பீக்கர் வந்து போட்டிருக்காரு. யாரு தலைமையில போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஜெகதாம்பிகா பால் அப்படிங்கிற ஒரு லோக்சபா எம்பி தலைமையில இந்த ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி அப்படிங்கிறது இருக்க போகுது. இவங்க இந்த வக்ஃப் மசோதாவை நல்லா ஸ்டடி பண்ணி சில சேஞ்சஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது சொல்லப்படும். சரிங்களா? ஸோ முக்கியமான ஒரு விஷயம். வக்ஃப் மசோதா கடைசியா பார்த்தோம்னா, நமக்கு கிரண் ரிஜிஜு, மைனாரிட்டி அஃபேர்ஸ் மினிஸ்டர் தான் கிரண் ரிஜிஜு. ஓகேங்களா? முக்கியமான ஒரு அமைச்சரா இருக்காரு இந்த அரசாங்கத்தோட. கிரண் ரிஜிஜு அவர்கள் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு போர்ட்டல் வந்து லான்ச் பண்ணிருக்காரு. என்ன போர்ட்டல் அப்படின்னா, ஜியோ பார்சி. பார்சி அப்படின்னா ஒரு சமூகம், அது நமக்கு தெரியும். ஜியோ பார்சி அப்படின்னா அந்த சமூகத்துக்காக ஒரு ஒரு போர்ட்டல் லான்ச் பண்ணியிருக்காரு. அந்த போர்ட்டலோடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படிங்கறத மட்டும் நோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரொம்ப டீப்பா போக தேவையில்ல. ஸோ மத்திய அரசாங்கம் ஒரு போர்ட்டல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சுப்போம் என்ன அப்படின்னு சொல்லி. மைனாரிட்டிஸோட உரிமைகளை பாதுகாக்கிறதுக்காக அரசாங்கம் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம எழுதலாம். ஓகேங்களா? ஜியோ பார்சி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. மைனாரிட்டிஸ்க்கு வந்து எஜுகேஷன் அந்த மாதிரி ஃபண்டிங் அந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம சொல்லலாம். அதுல ஒரு பாயிண்டா இதையும் சேர்த்து சொல்லலாம். ஸோ ஜியோ பார்சி ஸ்கீம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, டு அரெஸ்ட் த பாப்புலேஷன் டிக்ளேர் ஆஃப் பார்சி கம்யூனிட்டி. ஓகேங்களா? அடுத்தது உங்களோட ஹெரிடேஜ் அண்ட் கல்ச்சரை ப்ரொமோட் பண்ணணும். ஓகேவா? ஸோ எதுக்காக இந்த ஜியோ பார்சி அப்படிங்கிற ஸ்கீம், அந்த ஸ்கீமுக்கான ஒரு போர்ட்டல் தான் இந்த நியூஸா கொடுத்துருக்காங்க. ஸோ ஜியோ பார்சி அப்படிங்கிற ஸ்கீம் எதுக்காக அப்படின்னா, பார்சி சமூகத்தினுடைய மக்கள் தொகை அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சிட்டே போகுது. ஸோ அந்த குறையறத கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக, பாப்புலேஷன் டிக்ளைனை அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஜியோ பார்சி அப்படிங்கிற ஸ்கீமை, அந்த ஒரு ஸ்கீமோட போர்ட்டல தான் நம்ம மைனாரிட்டி அஃபேர்ஸ் மினிஸ்டர் லான்ச் பண்ணியிருக்காரு. சரிங்களா? ஸோ எல்லாமே சின்ன சின்ன நியூஸஸ் தான். ஆனா கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? எல்லாமே குட்டி குட்டி பாயிண்டா தான் இருக்கும். இந்த குட்டி குட்டி பாயிண்ட்லாம் நம்ம கன்சாலிடேட் பண்ணி தான் மெயின்ஸ்ல ஒரு ஆன்சர் கொடுக்க முடியும். சரிங்களா? சரி. இன்னைக்கு நியூஸ் பேப்பர் பொறுத்த வரைக்கும் முக்கியமான இம்பார்ட்டன்ட் கண்டென்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.